வணக்கம். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு கணவர் தரப்புல குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல 11 வயதான இரட்டை ஆண் குழந்தைகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கணவனும் மனைவியும் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி குழந்தைகளிடம் விசாரணை நடத்திவிட்டு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தாயிடமும் குழந்தைகள் 2 குழந்தைகளும் தாயிடமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தந்தையிடமும் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து கணவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது 2 குழந்தைகளையும் நேரில் வர வைத்து அவர்களிடம் நீதிபதிகள் விசாரணை நடத்தினார்கள். தொடர்ந்து நீதிபதிகள் தங்கள் உத்தரவுல குழந்தைகள் இருவரும் தந்தை மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உணர்வு ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாயிடமே இருக்க விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 2 குழந்தைகளிடம் தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் இந்த 2 குழந்தைகளுடைய கல்வி உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தந்தை ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த உத்தரவுல மைனர் குழந்தைகளை பெற்றோரோ அல்லது நீதிமன்றங்களோ எந்த சூழ்நிலையிலும் கடைத்தரக்காக கருதக்கூடாது என்றும் குழந்தைகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பது தொடர்பான வழக்கு வரும்போது அவர்களின் உணர்வு, மனநலம், எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகளை தாயிடமோ தந்தையிடமோ ஒப்படைப்பது என்பது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஏற்பாடாகவோ அல்லது பரிவர்த்தனையோ அல்ல. அதே சமயம் அந்த குழந்தைகளுடைய விருப்பம், உணர்வுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.